ஹாய் மிஸ். ஆக்சுவலி நான் உங்கள் எல்லார்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஆச்சுன்னா, நான் இப்போது ஃபர்ஸ்ட் மேரேஜ்ன்னு சொல்லி ஜெ ஜிம்மனுக்கு பார்ட் 2 போட்டிருந்தேன்ல, அதில் நான் செக்ஷுவலாக ஏதாச்சும் போட்டிருந்தேன்னா என்ன? ஆ எனக்கு சத்தியமாக புரியலடா. அது கண்டென்ட் வீடியோன்னு சொல்லி சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னால் 90 டேஸ்க்கு வீடியோஸ் போடவே முடியாது. அதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் நான் எங்கே அந்த மாதிரி போட்டேன்? என்னோடய ஒரு வீடியோஸில் கூட அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் சேனலை யாரோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது யார் பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் இப்போ தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக என் சேனல் போயிடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அந்த மாதிரி எதுவுமே போடுறது கிடையாது. ஆனால் இப்போது என்னோடய வீடியோவை அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி என்னோடய எஃபர்ட் போட்டு எடிட் பண்ணி அதை போட்டால் கண்டென்ட் வீடியோன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. 90 டேஸ்க்கு என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ணவே முடியாது. ஏன் இது இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. நான் யாரையும் பார்க்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலை. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை சொல்கிறேன். நீங்கள் யாரும் ரிப்போர்ட் பண்ணாமல் சேனலில் இப்படி ரிமூவ் பண்ண மாட்டாங்க, வார்னிங்கே இல்லாமல். ஆனால் எதுக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரியல. ஃபர்ஸ்ட் மேரேஜில் கரெக்டாக அந்த 49 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல கரெக்டாக டெர்மினேட், அதாவது வார்னிங் கொடுத்து அந்த கண்டென்ட்காக நான் வீடியோவை டெலீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோ போயிடுச்சு என்கிட்ட. இப்போ பேக்கப்பில் எதுவும் இல்லை. நான் இதனால தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசித்தேன். எதுக்கு தேவையில்லாமல் சேனலை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டென்ட் வீடியோன்னு சொல்லி நம்ம சேனலை டெர்மினேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் எஃப்எஃப்ஐ கேட்டுமா, பிடிஎஸோட ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுமா, இப்படியே போயிடலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு, நீயும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுடி, உன்னோட ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கே, வரும்போது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் நான் இந்த சேனல்குள்ளவே வந்தேன். சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் அந்த ஒன் ஷாட்டை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அதில் ஏதாவது நான் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேனான்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தயவு செய்து நான் சொல்கிறேன், எனக்கு ஆஷா சொல்லவே தோணலை. ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங்கே இல்லாமல் என்னோடய வீடியோவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இது கண்டென்ட் வீடியோவாக இருக்குது, நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி போடாதீங்கன்னு அது சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை, டைரெக்டாக தூக்கிட்டாங்க. நான் யாருக்கு என்னடா பண்ணேன்? எதுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? ரிப்போர்ட் பண்ணவங்க ஸ்ட்ராங்காக இந்த டைம்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு மேலேயும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் எப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு சேனலில் பார்க்க இஷ்டம் இல்லைன்னா தயவு செய்து அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிவிட்டு போயிடுங்க, வீடியோஸை பார்க்காதீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, யார் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள சொல்கிறேன். ப்ளீஸ், நான் என்னோடய எஃபர்ட் போட்டு எனக்கு கிடைக்கிற டைமில் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆனால் என்னால் இதை டாலரேட்டே பண்ணிக்க முடியல. எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு என்னால் சொல்லவும் முடியல. ப்ளீஸ்டா, ரிப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் அகெயின் சொல்கிறேன், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு கோவமாக கூட பேச வரலை. பிகாஸ் நான் கண்டென்ட் போடலை, யூஸ் பண்ணவும் இல்லை. நான் நிறைய வீடியோஸில் கண்டென்ட் போடலான்னு யோசிச்சிருக்கேன், ஆனால் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஆனால்
நான் கன்டென்ட் போட்டிருந்து அதை ரிமூவ் பண்ணியிருந்தா கூட சரி ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனால ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நான் அதை பண்ணவே இல்லையே. அப்புறம் எதுக்கு எதுக்கு ரிமூவ் பண்ணணும்னு தான். ஓகே ஃபைன். இருந்தாலும் நான் இதை அப்படியே ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் இதெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சு தானே இந்த எஃப்எஃப் இதுக்குள்ளே வந்தேன். ம் பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணணுமோ ரிப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ டெர்மினேட் ஆகணுமோ ஆகட்டும். ஓகே 3 வார்னிங்க்கு மேலே வந்து என்னோடய சேனல் ஃபுல்லாக அவங்களே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நான் இதுக்கப்புறமா கண்டென்ட் வீடியோ போட மாட்டேன். அப்படி இருந்தால் எப்படி எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை நானும் பார்க்குறேன். ஓகே எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல.